Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தற்போது அண்மை செய்தியை பார்க்கிறோம். வீட்டு பிரச்சனை காரணமாக குடும்ப சொத்தை கோவில் உண்டியலில் காணிக்கையாக செலுத்திய முன்னாள் ராணுவ வீரர் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் புருஷோத்தமனிடம் கேட்கலாம். புருஷோத்தமன், கூடுதல் விவரங்கள். விக்னேஷ், ஆரணி அருகே படுவேடு கிராமத்தை சேர்ந்தவர் முன்னாள் ராணுவ வீரர் விஜயன். இவர் மனைவி கஸ்தூரி, மகள்கள் ராஜலட்சுமி மற்றும் சுபலட்சுமி ஆகியோருடன் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் சொத்து பிரச்சனை காரணமாகவும் குடும்ப சண்டை காரணமாகவும் ராணுவ வீரர் மனமுடைந்து படவேடு ரேணுகாம்பாள் கோயிலில் உண்டியலில் தனது 2 வீட்டு பத்திரங்களையும் காணிக்கையாக செலுத்தியுள்ளார். தற்போது கோயில் உண்டியல் என்னும் பணி இன்று நடைபெற்று வருகிறது. இணை ஆணையர் சண்முக சுந்தரம் 2 வீட்டு பத்திரங்களையும் கைப்பற்றி இந்து சமய அறநிலைத்துறை உத்தரவுக்காக காத்திருக்கிறார். மனமுடைந்து குடும்ப சண்டை காரணமாக ராணுவ வீரர் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை உண்டியலில் காணிக்கையாக செலுத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி புருஷோத்தமன். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். வீட்டு பிரச்சனை காரணமாக குடும்ப சொத்தை கோவில் உண்டியலில் காணிக்கையாக செலுத்திய முன்னாள் ராணுவ வீரர் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் புருஷோத்தமனிடம் கேட்கலாம். புருஷோத்தமன், கூடுதல் விவரங்கள். விக்னேஷ், ஆரணி அருகே படுவேடு கிராமத்தை சேர்ந்தவர் முன்னாள் ராணுவ வீரர் விஜயன். இவர் மனைவி கஸ்தூரி, மகள்கள் ராஜலட்சுமி மற்றும் சுபலட்சுமி ஆகியோருடன் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் சொத்து பிரச்சனை காரணமாகவும் குடும்ப சண்டை காரணமாகவும் ராணுவ வீரர் மனமுடைந்து படவேடு ரேணுகாம்பாள் கோயிலில் உண்டியலில் தனது 2 வீட்டு பத்திரங்களையும் காணிக்கையாக செலுத்தியுள்ளார். தற்போது கோயில் உண்டியல் என்னும் பணி இன்று நடைபெற்று வருகிறது. இணை ஆணையர் சண்முக சுந்தரம் 2 வீட்டு பத்திரங்களையும் கைப்பற்றி இந்து சமய அறநிலைத்துறை உத்தரவுக்காக காத்திருக்கிறார். மனமுடைந்து குடும்ப சண்டை காரணமாக ராணுவ வீரர் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை உண்டியலில் காணிக்கையாக செலுத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி புருஷோத்தமன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.